ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட விசேஷமாக 76ஆம் ஆண்டு குடியரசு தினத்தை அனுசரிக்கும்படியாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளில் கற்றுக் கொடுத்த நல்ல நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம எல்லாம் இணைந்து ஒரு பாடலை பாடி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாழ்வை நீர்தானையா, என் வாழ்வை நீர்தானையா என்று சொல்லி எல்லாம் சகமாய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நாங்கள் கேட்க வந்திருக்கிற வார்த்தை ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, உங்களுடைய இருதய துடிப்பை இந்த நாளையோட வெளிப்படுத்துங்க. ஆகியானவரை தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசிரியங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நல்ல நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பின் ஆண்டவர், இந்திய நாட்டின் குடிமகளாக நாம் முழு சுதந்திரத்துடன் நாம் என்ன செய்வோம், வாழ்ந்து வருகின்றோம். இதற்கான பின்னணி என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நீங்கள் நானும் வாழ முடியும். விசேஷமாக இந்த நாள் 76ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு ஆவியானவர் துணையோடு இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்திலே நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்பின் வார்த்தை இவ்வாறாய் சொல்கிறது, the responsible citizenship. பொறுப்புள்ள குடிமகனாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இலவசமாய் கொடுத்திருக்கிற இந்திய தேசத்திலே நீங்களும் நானும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். சமுதாயத்திலே மாத்திரமல்ல, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, நாம் வாழ்கின்ற எந்த விதமான இடமாய் இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். நம் நாடு 1947ஆம் ஆண்டு விடுதலை பெற்றாலோ இந்திய நாட்டின் மக்களையும் அவர்களை நிர்வகிக்கும் பொறுப்பு, சட்டமும் ஒழுங்கும் இந்திய நாட்டின் தலைவரிடம் முழுவதுமாய் ஒப்படைக்கவில்லை. ஏனென்றால் நம் நாட்டின் மக்கள் அனைவரின் உரிமைகள் மற்றும் பொறுப்புள்ள என்னென்ன என்பதை சட்ட வடிவமைப்பிலே 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அதை அதுவரையில் அமலப்படுத்தவில்லை. நம் நாட்டின் சட்ட அமைப்பினை இயற்றுகின்ற பொறுப்பினை டாக்டர் B.R. அம்பேத்கர் ஏற்றார். நம் நாட்டின் சட்ட அமைப்பினை சீராக இயற்றியது மட்டுமல்லாமல் மக்களின் உரிமைகள் என்ன, மக்களின் கடமைகள் என்ன, மக்களின் பொறுப்புகள் என்ன என்று சொல்லி எல்லாவற்றையும் அம்பேத்கர் எழுதிய பிறகே நம் நாடு முழுவதுமாக குடியரசாக அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, குடியரசு தினத்தை அனுசரிக்கிற நீங்கள் நானும் இதனுடைய பின்னணியை முதலாவது நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் நான் நேர்த்தியாக ரிப்பப்ளிக்குடைய ஹிஸ்டரியை நாம் உண்மையாக நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்தியாவின் குடியரசு தினம் ரிப்பப்ளிக் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இது இந்திய அரசியல் அமைப்பு, the Constitution of India 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்திய நாளை குறிக்கிறது. இதுவே இந்திய குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் 15 1947 அன்று இந்திய பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து மக்களிடமிருந்து சுதந்திரம் அடைந்து அதன் பின்பு நாடு நிர்வாகத்திற்கான தனித்து பிரதிநிதி சட்டம், the Government of India Act 1935ஆம் ஆண்டு அடிப்படையிலே அது நடைமுறையிலே இருந்தது. It is a temporary constitution. அது ஒரு சில நாட்கள் மாத்திரமே ஒரு அரசியல் பூர்வமான காரியமாக இருந்து சொல்ல பார்க்கின்றோம். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் அன்று அரசியலமைப்பு மற்றும் the Constituent Assembly, அதாவது நாம் பார்க்கின்றோம் 1950 தான் ஜனவரி 26 குடியரசு தினமாக நாம் அனுசரிக்கின்றோம். ஆனால் முன்பதாகவே 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதியே அந்த கான்ஸ்டிடியூட் அசெம்பிளி கூடி
பலவிதமான சட்டங்கள் அம்பேத்கர் மூலியமாக எழுதப்பட்ட சட்டங்கள் அமைப்பு ஆர்டிக்கலாக இந்தியன் கான்ஸ்டிடியூட்டாக நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டு சொல்ல பார்க்கின்றோம். அதை 1930ஆம் ஆண்டு லாகூர் மாநாட்டில் ஜனவரி 26ஆம் தேதி முழு சுதந்திர தினமாக அது அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதை நினைவு கூறும் வகையிலே தான் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறையிலே அது வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, குடியரசு தினம் நாட்டின் ஜனநாயக மற்றும் ஐக்கியத்தின் அடையாளமாகும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த குடியரசு தினம், the Republic Day stand as a reminder of India's unity and democracy. இன்னைக்கு ஒற்றுமையும் இன்னைக்கு வேறுபாடுகளிலிருந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன கற்றுக் கொடுத்தா ஒற்றுமையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு சரித்திரம் இப்படியா சொல்லுகிறது, ஹிஸ்டரி என்ன சொல்றதுன்னா, the Indian Constitution is the largest written constitution in the world. அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லார்ஜஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி நாம் பார்க்கின்றோம். சட்ட அமைப்பு அதிகமானது இந்தியாவில் உள்ளது நாம் பார்க்கின்றோம். சொல்ல முடியுமா எத்தனை ஆர்டிக்கல் இருக்குன்னு? படிக்கிற பணியாற்றுகிற நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, எல்லாருக்கும் இந்திய குடியரசு மக்கள்ல வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாம் நன்றாக தெரிய வேண்டிய ஒரு காரியம். எத்தனை கான்ஸ்டிடியூஷன் சொல்லி நாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 395 ஆர்டிக்கலை டாக்டர் அம்பேத்கர் மூலமாக அந்த நாட்களிலே கான்ஸ்டிடியூட்டாக சட்ட அமைப்பாக இன்னைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்பொழுது கரண்டாக பார்க்கும்போது 470 ஆர்டிக்கல், கிட்டத்தட்ட 22 பிரிவுகளிலே 470 சட்ட அமைப்பு நம்ம இந்திய தேசத்திலே உண்டு. அது முனிசிபலாக இருக்கலாம், இன்னைக்கு பப்ளிக்காக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ரிலிஜியஸாக இருக்கலாம், ஒருவேளை லா எந்த விதமான காரியம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 470 ஆர்டிக்கலாக இன்னைக்கு பிரிக்கப்படுகிற சொல்ல பார்க்கின்றோம். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் ஒன்று உண்டு. அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்டிக்கல் 25, 26 and 27. இது எல்லாரும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆர்டிக்கல் 25, 26, 27ஆம் ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்க நெட்ல நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா, the rights to freedom of religious, கிறிஸ்து அதாவது மதத்தை மார்க்கத்தை நாம் அநேகரிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம், எந்த மனிதனை விடாலும் எந்த விதமான மார்க்கத்தில் விடாலும் சேரலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்று சொல்லி ஒரு ரைட்ஸ் என்ன சொல்லுது, ஆர்டிகல் 25, 26, 27 சொல்லப்பட்டிருக்கு. எந்த மனிதனுக்கு வேணாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம். ஆனால் அது ஒரு காரியம் உண்டு, அந்த மனிதன் ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஒருவேளை அவன் மறுத்தால் அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் என்றால் அது லாபடி அது தவறாய் போக முடியும். அப்ப ஆர்டிகல் 25 படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ரைட்ஸ் உண்டு. ஆண்டவரே தன்னோட வணங்குகிற கடவுள்களை வணங்கும்படியாய் அவருக்கு ரைட்ஸ் உண்டு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு 470 ஆர்டிகல் கொடுத்து சட்டமைப்பு கொடுத்த இந்திய தேசத்திலே இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப்பாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், பொறுப்புள்ள குடிமகனாக 76ஆம் ஆண்டு குடியரசு தினத்திலே நீங்கள் நானும் ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் வாழ்கின்ற தேசத்துக்காக நீங்களும் நானும் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் வாழ்கின்ற தேசத்திலே நீங்களும் நானும் ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக தலைவணங்கி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நீங்க எப்படி அப்படிப்பட்ட சிந்தனையோட நாம் வாழ்கின்றோமா? நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே இந்திய தேசத்திலே நீங்க நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நமக்காக இந்த நிமிஷம் வரையும் நம்முடைய இந்திய தேசத்தின் எல்லையிலே
இன்னைக்கு ராணுவ வீரர்கள், இன்னைக்கு எவ்வளவோ மனிதர்கள் இன்னைக்கு நமக்காக உழைத்துக் கொண்டிருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்து தன் வாழ்க்கையே பணயம் வைத்து இன்னைக்கு வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் சுதந்திரமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு நமக்கு பின்பதாக ஒரு கூட்ட ஜனம் உழைத்துக் கொண்டிருக்கு. தன்னுடைய குடும்பத்தை மறைந்து, ஏன் திருமணமாகி ஒரே வாரத்தில் போய் இன்னைக்கு குடும்பத்தையே மறைந்து இன்னைக்கு வாழ்கின்ற மனிதர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த குடிமகனாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்றால் வேதத்திலே பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே சமூக வாழ்க்கையிலே இன்னைக்கு நாம் ஒரு கூட்டு வாழ்வுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புள்ள குடிமகன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாத காரியங்கள் என்னன்னு சொல்லி மிக சுருக்கமாய் சொல்லி ஒரு செய்தியை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகன் இன்னைக்கு 76ஆம் ஆண்டை அனுசரிக்கிற நீங்கள் நானும் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, செய்யக்கூடாத காரியங்கள் என்னன்னு சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக செய்யக்கூடாத காரியங்கள் இந்த பூமியில என்னன்னு சொல்லி ஒரு 4-5 காரியங்களை உங்களோடு சொல்லி அதை கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, நாம் செய்யக்கூடாது செய்ய வேண்டாத காரியங்களை சொல்லி பார்க்கும்போது, don't get vengeance against anyone. உங்களோடு வாழ்கின்ற நம்மோடு வாழ்கின்ற மக்களிடத்திலே கோபத்தையும் எரிச்சலையும் காட்டக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தெரியுமே. அப்படி சொல்ல என்னலாம், இன்னைக்கு நாம் வாழ்கின்ற இந்த சுதந்திரமான தேசத்திலே ஆண்டவர் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார். அந்த எதிர்பார்ப்பிலே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு முதல் குவாலிட்டி எப்படி இருக்கக்கூடாது என்றால், நம்மோடு வாழ்கின்ற நம்மோடு பயணிக்கின்ற மக்களிடையிலேயே எப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது என்றால், கோபமும் எரிச்சலும் எனக்குள்ள இருக்கக்கூடாது. கோபமும் எரிச்சலும் எனக்குள்ள இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில நீங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேகரை பார்க்கலாம். சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம இடத்துல கோபமா இருப்பாங்க, நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நம்ம இடத்துல நல்லா பழகுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கும்? கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும். ஆனா ஆண்டவர் திருமறை அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அது மிகவும் தவறு, அது மிகவும் தவறு. ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்றால் இன்னைக்கு சமுதாயத்திலே மாத்திரமல்ல, சபையிலேயோ குடும்பத்திலேயோ நாம் வாழ்கின்ற இல்லத்திலேயோ எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது என்றால் கோபமும் எரிச்சலுமா இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கோபமும் எரிச்சலுமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதா? கோபம் இல்லாத மனிதன் இந்த பூமியில யாருமே இல்லை. ஒரு ஆசிரியர் சொல்லப்பட்டிருக்கு, மனிதனுக்கு கோபம் வரும், மனிதனுக்கு கோபம் வரவில்லை என்றால் அவன் மனிதனே அல்ல. அப்போ எல்லா மனிதனுக்கும் கோபம் வரும். ஆனால் ஒரு சென்சஸ் இப்படியா சொல்றாங்க, அந்த கோபம் ஒரு நிமிஷம் தான், அந்த கோபம் ஒரு நிமிஷம் தான். ஆனா அந்த கோபம் என்ன செய்யணும்? மாறிவிட வேண்டும். நீ எத்தனை உதாரணத்தை நான் கடந்த 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். எத்தனையோ உதாரணம் சொல்றேன். கோபத்தினால எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கை மாறி போனது. ஏன்? ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு ஆசாசியா ஒரு தகப்பனார் ஒரு காரை வாங்கினார். காரை வாங்கிட்டு வாசல் நிறுத்திட்டாரு. இது ஆசையா பார்த்த மகன் ஓடி போறான். காரை பார்த்து எங்க அப்பா காரை வாங்கிட்டாரேன்னு சொல்லி ஓடி போய் என்ன செஞ்சுட்டா, ஒரு பென்சில் ஒரு கீழே இருந்த கல்லையோ ஆணையோ எடுத்து அந்த காரை கிறுக்கிட்டான். இதை பார்த்த தகப்பனுக்கு அதிக கோபம் இருந்துச்சு. இப்பதானே கார் வாங்கின ஆசாசியா இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த பையனை போட்டு அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே அவருடைய கையில் இருந்த ஒரு விரல் உடைஞ்சு போயிருச்சு. பையன் அடிச்சு கையில் உள்ள விரல் உடைஞ்சு போயிருச்சு. இப்போ ஒரு கார் எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி அந்த கார் எடுத்து ஷோரூமுக்கு போறாரு. அதை பெயிண்ட் பண்றாங்க, அதை ஸ்ப்ரே பண்றாங்க. சரி பண்ண உடனே அது எதுக்கு மாறவே இல்லை. அப்போ அந்த காருடைய அந்த ஓனர், அதாவது தகப்பனார் அந்த காரை பார்க்கிறார். காரை பார்த்த உடனே அந்த ஒரு வார்த்தை எழுந்துச்சு. என்ன வார்த்தை என்றால், ஐ லவ் டாட், ஐ லவ் டாட். இதை பார்த்த உடனே தகப்பனாருக்கு அவர் கண்களில் கண்ணீர் பாய்ந்தது. என் மகன் ஆசாசியா போய் அந்த கார்ல போய் ஐ லவ் டாட் என்று சொல்லி எழுதுனானே, அது தெரியாம
மிகவும் வருத்தப்பட்டார். விளைவு என்னானது? அந்த பையனுடைய விரல் போயிருச்சு. நீ பல நேரங்களில் நீ கோபத்தினால பல நேரங்களில் திடீரென்று நாம் எடுக்கின்ற சில காரியங்கள் அது தவறாகி போய் முடிவு சொல்ல பார்க்கின்றோம். தவறாகி போய் முடிகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஒரு கோபத்துக்கு ஒரு 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 காரியம் இப்படியாக சொல்லுகிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தகப்பனிடத்துல மகன் போய் கேட்கிறார், அப்பா எனக்கு அதிகமா கோபம் வருது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியல. அப்போ இதற்கு நம்ம சொல்லியிருக்க சமையல். அப்போ தகப்பன் என்ன செய்யறாரு, ஒரு 30 ஆணி என்ன செய்யறாரு, பையன் கையில கொடுக்கிறாரு. 30 ஆணியை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, நாணியை கொண்டு போய் செவிட்டுல கொண்டு போய் அடி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணி அடி சொல்றாரு. அப்போ அவர் 10 ஆணி அடிச்சுட்டு அப்பா இடத்துல சொல்றா, அப்பா ஆணி அடிக்கிறேன். 30 நாளும் போய் அடி சொல்றாரு. அடிச்ச உடனே அவன் மறுபடியும் அப்பா இடத்துல சொல்றான், அப்பா கோபமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் தகப்பனார் சொல்றாரு, 30 நாள் ஆணி அடிச்சுக்கல, மறுபடியும் 30 நாள் போய் ஒவ்வொரு நாளும் ஆணியை பேசி பிடிக்கிறேன்னு சொல்றாரு. அவனை போய் பிடிக்கிறான். பிடிக்கிற உடனே தகப்பனார் அந்த பையனை பார்த்து சொன்னாரு, நீ அடிச்ச ஆணையை பிடிக்கிட்ட, ஆனா என்ன இருக்கு, அந்த ஓட்டை இருக்கு. நீ பல நேரங்கள்ல நீ வார்த்தையினாலோ நீ கோபத்தினாலோ மற்றவர்களை காயப்படுத்தி விடுகின்றோம். ஆனால் அந்த காயம் அவர் மனதிலே இருக்கின்றது. இன்னைக்கு கோபப்படுவதற்கு முன்பதாக சில நேரம் நாம் யோசிக்க வேண்டும். சில நேரத்தில் யோசிக்க வேண்டும். எதற்காக என்றால், இன்னைக்கு ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கிற நீங்கள் நானும் என்னுடைய வாழ்க்கையில முதல் காரியம் இன்னைக்கு என்ன இருக்கக்கூடாது, கோபமும் எரிச்சலும் எனக்குள்ள இருக்கக்கூடாது. கோபமும் எரிச்சலும் எனக்குள்ள இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக இந்த கால வேளையிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை நீ எத்தனையோ குடும்பங்களை பார்க்க முடியும், கோபத்தினால இன்னைக்கு காலகாலமாக பேசாத எத்தனை பேர் உண்டு, கூட பிறந்த சகோதரத்துல பேசாத உண்டு, கூட பிறந்த சகோதரத்துல பேசாத உண்டு. இன்னைக்கு அறிமுகம் இல்லாமல் நீ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கோபம் என்னன்னு சொல்லி எடுத்து வைத்துட்டு ஒரு நிமிஷம் மறந்துட்டு அடுத்த நீங்க நாட்களை கழித்து பாருங்க, அது ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய கோபத்துக்கு எல்லாம் ஒரே ஒரு சின்ன காரியம் தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்க அவங்களோட பேசுறது இல்ல, அவங்க கூட சண்டை, அந்த குடும்பத்து கூட இருக்க மாட்டேன். ஆனா அதுக்குரிய ஒரு மூல காரணம் பார்க்கும்போது ஏதோ இடத்துல சின்ன ஒரு காரியத்தினால ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு குடும்பத்தையே பிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு கோபம் எனக்குள்ள காணப்படுகின்றது. கோபம் எனக்குள்ள காணப்படுகிறது. இன்னைக்கு அப்படி ஒருவேளை நாம் மற்ற இடத்துல கோபம் உண்டு என்றால் நாம் மன்னித்து அவளை ஏற்றுக்கொள்வது சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தையா சொல்லப்பட்டிருக்கு, மன்னிப்பு என்பது ஒரு மனமுள்ள ஒரு பூவை கசக்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் ஒரு அருமையான வாசனை போன்றதாகும். ஒரு கோபமுள்ள மனிதன் ஒரு மனமுள்ள ஒரு பூவை நீ கசக்குனா அதிலிருந்து ஒரு அருமையான வாசனை வெளிப்படும். அதே போலதான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கோபமா இருந்த மனிதனா இருந்தாலும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுகின்ற ஒரு அருமையான வாசனை. செய்து பாருங்கள். நான் எல்லா இடத்துக்கு போனாலும் சொல்ல காரியம் தான். இனி ஒருவேளை விரோதங்களோ பகையோ எனக்குள் இருக்கும் என்றால் ஒரு விஷயம் என்ன காரணம் உட்கார்ந்து யோசித்து பாருங்க, நிச்சயமாக அந்த காரியத்திற்கு விடை கிடைக்கும். சோ ஒரு பொறுப்புள்ள குடிமக்களோட வாழ்க்கையில முதலாவது காரியம் என்ன இருக்கக்கூடாது, நாம் சகோதரத்தில் கோபத்தின் எரிச்சலையும் காட்டக்கூடாது, வைராகி இருக்கக்கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். வைராகி எனக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றான். வேதம் சொல்லி பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்வுள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது காரியம், ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளே தீமைகளை விட்டு எதிர்த்து நிற்க வேண்டும். Don't resist the evil person. தீமையான மனிதனிடத்திலிருந்து நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க வேண்டும். தீமையான மனிதர்கள் யார்? தீமையான மனிதர்கள் இன்னைக்கு நல்வழியிலே நாம் போகக்கூடிய சூழ்நிலையில நம்மை தவறான வழிக்கு அழைத்து செல்கிறவர்கள். ஒருவேளை நாம் விசுவாச வாழ்க்கையில வளரும் பொழுது இன்னைக்கு சபையை பிடிக்காதவர்கள், ஊழியக்காரரை பிடிக்காதவர்கள், இன்னைக்கு ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கவங்க, ஜன வாழ்க்கை இல்லாதவர்கள், சபைக்கு வராதவர்கள், அவர்களோடு இணைந்து ஒரு தீமையான காரியங்களை செய்கிறோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நீங்கள் நானும் விலக வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நீங்கள் நானும் விலக வேண்டும். சபைகளில் மாத்திரம்
தீமை நம்மை கொல்லும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்போ இரண்டாவது காரியம், don't resist the evil person. தீமையானவனோடு நீங்கள் நானும் எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவது காரியம், ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக இருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், don't try to retaliate against anyone. அதாவது நமக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதா, தீமை செய்யக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். என்ன காரியம்? நமக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதனுக்கோ, நமக்கு எதிராக செயல்படுகின்ற எந்த விதமான மனிதனாக இருந்தாலும் அவனை என்ன செய்யக்கூடாதா, தீமை செய்யக்கூடாது. தீமை செய்ய, இரண்டாவது தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவது, நமக்கு தீமை செய்கின்ற, நமக்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தீமையான எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது. இது சாத்தியம் அல்ல. இதை கடைபிடிக்கிற கஷ்டம் தான். ஆனா கிறிஸ்துவாகிய ஒவ்வொரு மனிதனும் இதை கடைபிடிக்க வேண்டும். We have to follow. இதை நாம் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மோட பேசாத இடத்துல நம்ம பேச மாட்டோம். நம்மோட போன் பேசாத இடத்துல நம்ம போனே பண்ண மாட்டோம். நம்ம வீட்டுக்கு வராத இடத்துல நம்ம வீட்டுக்கு போகவே மாட்டோம். நம்ம ஒருத்தர் கொடுக்கலன்னா நம்மளும் கொடுக்க மாட்டோம். நம்மளை ஒரு பத்து பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டு போனா நம்மளும் மூஞ்சி திருப்பிட்டு போவோம். இப்படிப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன காரியம் தான். ஆனா இதுக்கு மேல் நிறைய காரியங்கள் உண்டு. அப்போ நமக்கு எதிராக இருக்கிற இடத்துல நாம் தீமையா எண்ணக்கூடாது. கிறிஸ்துவனுடைய அடிப்படை மாதிரியை நீங்கள் நாளைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். So don't try to retaliate against anyone. நான்காவது காரியம், don't hate your enemies. இது அதை விட கஷ்டமான காரியம். அதாவது எதிரிகளை என்ன செய்யக்கூடாது, வெறுக்கக்கூடாது. அப்ப அர்த்தம் என்ன? எதிரிகளையும் நேசிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. வேதத்தில் பார்க்கும்போது பவுல அவ்வளவு துன்புறுத்தினாங்க. பவுலுடைய வாழ்க்கை முன்னதாக பார்க்கும்போது சவுலா இருந்தாரு. அதாவது சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சரித்திரம் என்ன சொல்றதுன்னா, சவுல் அந்த இடத்துக்கு போனானா ஒருத்தரையாவது கொல்லாம விட மாட்டான். அவ்வளவு கொடுமையானவன். அது பெண்ணா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும், வயதானவா இருந்தாலும் ஒருத்தரையும் விட மாட்டான். அப்படிப்பட்ட சவுல் பவுலை மாறின பிறகு அவன் ஊழிய பாதையில் அவ்வளவு துன்புறுத்தல், அவ்வளவு எரிச்சல்கள். ஏன் அவனை காரிக்கு ஆயத்தமா இருந்தார்கள், அவனை கொலை செய்ய ஆயத்தமா இருந்தார்கள். ஆனா பவுல் சவுலாக ஒருபோதும் மாறவில்லை. அவனுடைய மரண பயணமும் ஆண்டவருக்காக வைராகியமா இருந்தான். ஆண்டவருக்காக மேகம் போல இத்தனை சாட்சியில் சூழ்ந்திருக்க பாரமான யாவத்தையும் எனக்கு நியமித்து விட்டு எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவேன் சொல்லி பவுல் வைராகியம் பாராட்டினான். ஒருபோதும் அவன் பழைய வாழ்க்கையை போகவில்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ சொல்லுகிற வார்த்தை என்னன்னு தெரியுமா? நான் மட்டும் பழைய மனிதனாக இருந்தா அவன் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நான் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா, நான் பழைய மனிதனாக இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? அவன் என்னோட முகத்தை பார்த்து இருப்பான், என்னோட வாழ்க்கையா பார்த்து இருப்பான் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நீங்க கிறிஸ்துவர்கள் பேசுகிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Don't hate your enemies. நம்முடைய எதிரிகளை கூட என்ன செய்யக்கூடாதா, நம்ம வெறுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். வெறுக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஐந்தாவது காரியம், ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக இருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு காரியம் சொல்லி பார்க்கும்போது, don't deny those who are need. தேவையுள்ள மக்களுக்கு இல்லை என்று சொல்லாதே. ஐந்தாவது காரியம், ஒரு குடிமகனாக, ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக இருக்குமாயில் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவையுள்ள மக்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. நீங்க அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவனாக இருக்கிறதா, அப்படிப்பட்ட மனிதனாய் காணப்படுகின்றதா? எனக்கு எங்கிட்ட இல்லாட்டி கூட அந்த ஏழை, நீங்க பல காரியங்கள் சபை வேதத்தில் பார்க்கலாம். ஏழை விதவை இருக்கிறத கொடுத்தாங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்க ஒரு ஸ்திரீ கணவன் இறந்து போயிட்டா, எதுவுமே இல்லை. அங்க வேதம் சொல்லுகிறது, கதவை சாத்தி கொண்டு அவ ஜெபிக்க ஆரம்பிக்கிறா. அங்க எண்ணெய் வார்த்து கொண்டே போய்கொண்டே இருக்கு. அங்க போய்கொண்டே இருக்கு, என்ன நிற்கவே இல்லை. அப்போ உங்க மகனை பார்த்து சொல்ல, வேற பாத்திரம் இருக்கா என்று கேட்கும்போது வேற பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அங்கே எண்ணெய் நின்று போயிற்று. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே,
இன்னைக்கு தேவை உள்ளவர்களுக்கு, மக்களுக்கு நீங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது, இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்போ ஒரு பொறுப்புள்ளவராய் இருக்கிற நீங்கள் நானும் இப்படிப்பட்ட இந்த 5 காரியங்கள் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். என்ன காரணம்? கோபத்தின் எதிர்ச்சொல்லியும் இன்னைக்கு உண்டாக்குகிற கிறிஸ்துவா இருக்கக்கூடாது. இரண்டாவது, தீமையவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். மூன்றாவது, தீமையை நமக்கு எதிராக செயல்படுகின்ற மனிதனுக்கு ஒருபோதும் தீமையை எண்ணக்கூடாது, எதிரிகளையும் கூட வெறுக்கக்கூடாது. தேவையுள்ள மனிதர்களுக்கு இல்லை என்று நான் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குடிமகனாக நீங்கள் நானும் வாழ வேண்டும். அப்போ இவ்வளவு நேரம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா என்ன செய்ய வேண்டும்? ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நீங்கள் நானும் வாழ்கிறோம் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவது காரியம், லவ் யுவர் எனிமீஸ், அன்பு காட்ட வேண்டும். முதல் காரியம் என்ன செய்யணுமா? அன்பு காட்டுகிற கிறிஸ்துவாய் காணப்பட வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரையொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மோசேக்கு 10 கற்பனையை கொடுக்கிறாரு. இந்த 10 கற்பனைகளினுடைய சுருக்கம் தான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொன்ன 2 கற்பனைகளுடைய சுருக்கம், அன்பு. என்ன கற்பனை? உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்பு மனிதனுக்கு மட்டுமல்ல, அன்பு மனிதனுக்கு மட்டுமல்ல, அது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அது என்ன செய்தா ஏங்கி தவிக்கிற ஒரு அன்பாய் காணப்படுகின்றது. நீ பல இடத்துல நினைக்கிற அன்பு மனிதனுக்கு மாத்திரம் சொல்லு, பறவைகளும் அன்புக்கு ஏங்கி இருக்கிறது, மிருகங்களும் அன்புக்கு ஏங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ எல்லாவற்றை விட நம்மை படைத்த நமது தேவனும் நமது அன்புக்காக அவர் ஏங்கி நின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவர் அன்புக்காக ஏங்கி நின்றதை பார்க்கின்றோம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, அப்ப முதலாவது காரியம் நாம் என்ன செய்யணுமா? அன்பு காட்ட வேண்டும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, அன்புக்காக ஏங்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் வார்த்தை, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஆண்டவர் தெளிவா சொல்கிறார், என் வாழ்க்கையில் இறக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் என்னை பார்த்து இரக்கம் செய்ய வேண்டும் என்றால், அது 1 வருஷம் 2 வருஷம் அல்ல. நான் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்தும் பொழுது, ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது 1000 தலைமுறை மட்டும். யோசித்து பாருங்க, ஒரு நல்ல காரியம் செஞ்சா சில பேர் சொல்றாங்க அது 3 தலைமுறை 4 தலைமுறை வரையும் அது சாபம் இல்லாம இருக்கும். பாவம் செஞ்சா 3 தலைமுறை 4 தலைமுறை தொடர்ந்து வரும் சொல்லி. ஆனா அன்பு செலுத்தி பாருங்க, 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கம் செய்கிறாய் அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிற ஒரு காரியம் சொல்லி பார்க்கும்போது, அன்புக்கு ஏராளமான வல்லமை உண்டு, அன்புக்கு ஏராளமான வல்லமை உண்டு. அது பாவத்தை மூடும், அது பயத்தை புறமே தள்ளும், அது கொல்லாங்க செய்யாது, தன்னை புகழாது, அது பெருமை கொள்ளாது, ஒரு காலமும் ஒழியாது. இப்படிப்பட்ட வல்லமை கொண்ட அன்பின் மிகப்பெரிய பகுதி சத்துருக்களையும் எதிரிகளையும் நேசிப்பதுதான். அப்போ அன்புகளில் ஒரு மிகப்பெரிய காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது, சத்துருக்களையும் நம்மளை எதிர்க்கிறவர்களையும் நேசிப்பதுதான் அன்பு. அப்போ முதல் காரியம், ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக இருக்க வேண்டிய நீங்கள் நானும் மற்றவர்களை அன்பு செலுத்துகிற ஒருவனாய் நான் காணப்பட வேண்டும், மற்றவர்கள் அன்பு செலுத்துகிறவனாய் நான் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், the prayer for those who persecute you, அதாவது நம்மை சித்திரவதம் செய்கிறவர்களை, நம்மை ஏளனமாய் பேசுகிறவர்களுக்கு நாம் ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும், நாம் ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும். The principal goal of Christianity என்னன்னு சொல்லி பார்க்கும்போது prayer. நம்முடைய கிறிஸ்துவ மையத்திலே பார்க்கும்போது நம்முடைய ஜெயத்துக்கு, நம்முடைய வெற்றிக்கு ஒரு முதல் படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெபம் என்று சொல்லி நாம் காணப்படுகின்றது. அப்போ ஒரு பொறுப்புள்ள குடிமக்கள் வாழ்க்கையிலே ஜெபம் நிச்சயமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, bless for those who curse you, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு பொறுப்புள்ள கிறிஸ்து எப்படி இருக்கணும்னா, நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற கிறிஸ்துவா இருக்க வேண்டும். அதுக்கு மதர் தெரேசா மிகப்பெரிய உதாரணமாய் பார்க்கின்றோம். அவங்க முகத்துல காரி துப்புறாங்க,
அப்படி துப்பும்போது மதத்திற்கு சொல்றாங்க, இது நான் ஏத்துக்கிறேன். எவ்வளவு பிள்ளைங்க பசியா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அவங்க சபிக்கிறவர்களை கூட நேசித்த ஒரு பெண்ணாக காணப்படுகிறாங்க. அதனாலதான் இந்த நிமிஷம் வரை அவர்களை நாம் போற்றி கொண்டிருக்கிறோம், அவர்களை நாம் வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ bless for those who curse you. நம்மை சபிக்கிறவர்களை நாம் என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நான்காவது காரியம், do good for those who hate you. தீமை செய்வதற்கு நன்மை செய்ய நீங்க நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நீங்கள் நானும் தீமை செய்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்யணுமா? அன்பு செய்வதாய் நாம் காணப்பட வேண்டும். அன்பு செய்வதாய் இங்கு நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். கடைசியாக அப்போ எப்படிப்பட்ட ஒரு குடிமகனாக இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 5 காரியங்களை நாம் பார்த்தோம். அப்போ குறிப்பு ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப்பாக இருக்க வேண்டிய நீங்கள் நானும் எனக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு காரியம், 3 காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது, வேறுபாடுகள் மத்தியிலே நான் என்ன செய்ய வேண்டும் வேண்டுமா? ஒரு பிரிட்ஜை கட்ட வேண்டும். அதாவது is bridging difference, அதாவது making a bridge. வேறுபாடுகள் நடுவிலே நான் என்ன செய்யணுமா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை நான் உருவாக்க வேண்டும், ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். The unity in a diversity, அதாவது வேற்றுமையிலும் ஒற்றுமையை எனக்குள்ளே நான் காணப்பட வேண்டும், எனக்குள்ளே காணப்பட வேண்டும். The crown of a responsible citizenship, living together with accepting each other. ஒருவரையொருவர் மதித்து ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். We are separate between the language and caste and religion, but we all are in one Indian. நாம் எல்லாரும் நாம் ஜாதிப்படியிலே மொழியின் மூலமாக ரிலிஜியஸ் மூலமாக வேறுபாடுகள் இருக்கலாம், but we are one Indian. நாம் எல்லாரும் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறோம். அப்போ இந்த நாட்கள்ல இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய மொழிகள் நம்மை வேறுபாடாய் பார்க்கலாம், நம்முடைய ஜாதி மதங்கள் வேறாக இருக்கலாம், நம்முடைய கலாச்சாரங்கள் நம்முடைய மொழிகள் வேறாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு இந்திய கிறிஸ்தவ, ஒரு இந்திய குடிமகனாக இருக்கும் என்றால் இனி எனக்குள்ள இப்படிப்பட்ட குணங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை வார்த்தை மூலமாக நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.